நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமீபத்தில் டெல்லி வரை சென்ற தேர்தல் கமிஷனர் நாளை திரும்புகிறார். ஏன் இன்னைக்கே திரும்ப வேண்டியதுதானே? அவருக்கு கழுத்துல சுழுக்கு பிடிச்சிருந்தா அப்படி இப்படி திரும்ப கூட டாக்டர் சொல்லிட்டாராம். நாளைக்கு தான் திரும்ப. எந்த நேரத்துல விளையாடுறதுன்னு தெரியாம விளையாடுறீங்களே. இன்னும் 2 வாரத்துல தேர்தல் வரப்போதியா? தேர்தல் மட்டுமாயா வரப்போகுது? என் மாமியார் வீட்டுக்கு போன என் பொண்டாட்டி தான் வரப்போறா. ஏய்யா, நான் தேர்தலை பத்தி பேசுறேன், நீ உன் பொண்டாட்டியை பத்தி பேசுறியே. யோ, தேர்தலும் என் பொண்டாட்டியும் ஒண்ணியா? தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரா. அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே? தலைவர, அந்த விஷயத்தை முடியல. தேர்தல் வருது. எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்கிறாங்க? சைதாப்பேட்டையில சைவன் நிக்கிறாரு, பல்லாவரத்துல பாண்டியன் நிக்கிறாரு, தாம்பரத்துல தனசேகரன் நிக்கிறாரு. 1000 விளக்கல, காலையில பல்ல விளக்கல, எழவே தள்ளி போடா. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! நிறுத்திக்கியா? யாரியா நீங்க? எதுக்கியா கும்பலா வந்திருக்கீங்க? தனித்தனியா வந்தா காசு நிறைய செலவாகும். அதான் ஒரே ஷேர் ஆட்டோ புடிச்சு எல்லாரும் கும்பலா வந்துட்டோம். இப்பதான் ஷேர் ஆட்டோல 4 பேருக்கு மேல ஏத்துறது இல்லையே. எது 4 பேருக்கு மேல ஏத்துறது இல்லையா? அவங்க தான் கணக்கு வழக்கு இல்லாம ரோட்ல நடந்து போறவங்க, சைக்கிள்ல போறவங்க எல்லாரும் மேல ஏத்திட்டு போயிட்டே இருக்காங்க. யோ, நிறுத்தியா? டிராபிக் போலீஸ் கைய காட்டினா கூட நிறுத்துறது இல்லைங்க. ஏத்திட்டு கேஸ் ஆயிருமோன்னு பயந்து போயிட்டே இருக்காங்க. யோ, யாரியா இவனுங்க? இங்க வந்து புலம்பிட்டு இருக்கானுங்க. ஐயா, நான் சொல்றேன், நாங்க மட்டமானவர்கள் மன்றத்திலிருந்து வரோம். இவங்க தான் எங்க மன்றத்துடைய தலைவர் தியாகி சின்னையா. அப்படின்னா பெருசா தியாகம் பண்ணி சீசாரு. நான் சொல்றேன், ஒரு நாள் ஒரு பொண்ணு குளத்துல குளிச்சிட்டு இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஒரு கருங்குரங்கு அந்த பொண்ணோட ஜாக்கெட்டை தூக்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துருச்சு. அந்த வழியா வந்து எங்க ஐயா அந்த குரங்கு கிட்ட போய் மரியாதையா ஜாக்கெட்டை கீழே போடு, ஜாக்கெட்டை கீழே போடுன்னு சொன்னாங்க. குரங்கு ஜாக்கெட்டை கீழே போட்டுச்சா? ஜாக்கெட்ன்றது மேல போடுறது, அது எப்படியா குரங்கு கீழே போடும்? குரங்கு கீழே என்னதான் போட்டுது? கடைசி வரைக்கும் எதுவுமே போடலையா? அப்படி என்ன சேம் பப்பி சேமியா? குரங்கு கையில வச்சிருந்த ஜாக்கெட்டை கீழே போடலன்னு சொன்னையா? அப்ப அந்த பொண்ணோட நிலைமை? அந்த பொண்ணுக்கு ஜாக்கெட் இல்லாத பார்த்த உடனே எங்க ஐயா சும்மா இருப்பாரா? உடனே வேட்டி அவுத்துட்டாரு. அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக எங்க ஐயா கிட்ட இருந்த ஒரே ஒரு அழுக்கு வேட்டியை கட்டி கொடுத்து தியாகம் பண்ணிட்டார். அப்படின்னா இப்ப கட்டிக்கிற வேட்டி யாருது? இவர்கிட்ட இருந்த ஒரே அழுக்கு வேட்டி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு இவர் ஒண்ணுமே இல்லாம பப்பரப்பேன்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஊர் ஜனமெல்லாம் பார்த்துட்டு இவரை தர்மடி அடிச்சு இந்த வேட்டியை கட்டி விட்டாங்க. உங்க ஐயாவோட அழுக்கு வேட்டி கதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன விஷயமா வந்த சொல்லு. நான் சொல்றேன், இந்த வருஷம் நடக்க போற இடைத்தேர்தல்ல எங்க தொகுதி சார்பா உங்களை நிறுத்தலான்னு இருக்கும். ஏயா, உங்க தொகுதியில என் காரையே நிறுத்த விட மாட்டீங்க. இப்ப என்னடானா என்னையே நிறுத்துறேன்னு சொல்றீங்க? ஐயா, உங்க கார் இருக்க கண்டிஷனுக்கு நீங்க காயலாங்கடையில் தான் நிறுத்தணும். எங்க தொகுதியில கொண்டு வந்து நிறுத்தினா நாங்க அப்படிதான் சொல்லுவோம். ரத்னவேலு, நீங்க மட்டும் இந்த தேர்தல்ல நின்னீங்கன்னா எங்களோட முழு ஆதரவு உங்களுக்கு தான். உங்க ஆதரவுலாம் இருக்கட்டியா? உங்க கிட்ட மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்கு? மொத்தம் 5 ஓட்டு இருக்கு. 5 ஓட்டை வச்சு நான் எப்படியா ஜெயிக்கிறது? யோ ரத்னவேலு, நீ ஒரு புண்ணாக்குங்கிறத நிரூபிச்சிட்டயா? அவன் 1 ஓட்டு வித்தியாசத்திலேயே ஜெயிக்கிறான். இவங்க கிட்ட 5 ஓட்டு இருக்கு. அதை வச்சு அசால்ட்டா ஜெயிக்கலாம் ஐயா. நீங்கெல்லாம் சந்தோஷமா போங்க, அவரு நிப்பாரு. நீங்க சோமாரி. என்னையா சொல்ற? இல்ல, சோமாரி நல்லா பேசுறீங்கன்னு சொன்னேன். வச்சா ஐயா வாங்க போ. தலைவர் தலைவர் அங்க தலைவர் யோ ரத்னவேலு, ஏன் இப்படி டென்ஷனா சுத்திக்கிட்டு இருக்க? பின்னென்னையா, எலெக்ஷன் ரிசல்ட் வேற வரப்போகுது. என்ன ஆக போதோ ஏதாக போதோ ஒரே டென்ஷனா இருக்கு. அது எலெக்ஷன்ல தோக்க போறோமா ஜெயிக்க போறோமா தெரியாதவனுக்கு தானே. நீ கன்ஃபார்மா எலெக்ஷன்ல தோக்க போற, உனக்கு எதுக்கு டென்ஷன்? பாத்தியாயா, இந்த தகரடப்பா பேசுற அளவுக்கு என் நிலைமை வந்துருச்சு. டேய் தகரம், பணத்தை வாரி இறைச்சிருக்கண்டா. இந்த வருஷம் கண்டிப்பா ஆட்சி வரும். உன் ஆட்சி மாசம் தான் ஊர்ல இருந்து வருது. அதுக்கு ஒரு புடவை ஆட்சி எடுத்து கொடுத்துருக்கியா? அது பஸ் அளவுக்கு எங்கல காசு வாங்கிட்டு. ஏய் தகரடப்பா, உன்னை நசிக்கிறேன்டா. ஐயா, போச்சு எல்லாமே போச்சு. அந்த தியாகி உன்னை நல்லா ஏமாத்திட்டான். யோ ரத்னவேலு, அந்த தியாகி உன்னை ஏமாத்துறது கூட பெரிய விஷயம் இல்ல. ஆனா உன் பையனே அவன் நல்லா ஏமாத்திட்டான்னு சர்டிபிகேட் கொடுக்கறான் பாரு, அதுதான் ஐயா வேடிக்கையா இருக்கு. யோ சும்மா இரியா. டேய், என்னடா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயா, தேர்தல் உனக்கு பட்ட நாமம் புரியலையா? நீ தோத்து போயிட்ட. செருப்பாலையே அடிப்பேன். குடிசை வீட்டுல இருக்கிற ஒருத்தனுக்கும் ஓட்டு போட 500 ரூபாய் கொடுத்துருக்கண்டா. நீ குடிசையில இருக்கிற 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட சொன்ன. அவனுக்கு கூரையை பிரிச்சுட்டு 500 ரூபாய்க்கு ஓடு போட்டுக்கிட்டானுங்க. ஐயோ, இப்ப என்னையா பண்றது? சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா இன்னொரு தூக்கு போட்டு தொங்கிருப்பாங்க. சோத்துல உப்பு போடாதவனா இருந்தா நம்ம ரத்னவேலு மாதிரி இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு நிப்பாங்க. ரத்னவேலு நாக்க பிடிக்க சாவ சொல்றீங்களா? நான் இதை ஷோவா இருந்து சொல்லலையா, ஒரு சாதாரண இந்திய பிரஜையா இருந்து சொல்றேன். எங்க அப்பாவை ஏமாத்துற அந்த தியாகி சின்னையாவையும்
அந்த ராஜாவையும் நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். ஐ பிளாக் ஃபாலோ மீ. வந்து பேசுறவன இது என் புள்ள. எனக்கு மட்டமானவர்கள் மன்றன்னு இவனுங்க என்னென்ன ஆட்டம் போட்டானுங்க. இப்ப மாட்டிக்கிட்டானுங்க பாத்தியா? டேய் எதுக்குடா எங்களை இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? அவுத்து விடுங்கடா. அவுத்து விட்டா 2 பேரும் ஓடி போயிடுவீங்களா? ஏண்டா நாங்க 2 பேரும் என்ன காதல் ஜோடிங்களாடா ஓடி போறதுக்கு? மரியாதை எங்களை கழட்டி விடுங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் எங்க பாஸ் சரக்கு அடிக்க போவோம். போகும்போது கண்டிப்பா உங்களை கழட்டி விட்டு தான் போவோம். நான் உன்னை கழட்டி விட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஜாயின் ஆகுறியா? டேய் ஏன்டா இப்படி எங்களை சித்திரவதை பண்ற? உங்களுக்கு என்னதான்டா வேணும்? 1 கோடி ரூபாய் வேணும். குட்டா திருப்பி கொடுத்துருவியா? திருப்பி கொடுத்துருவேன். திருப்பி குடுக்கிறதுக்கு உங்ககிட்ட எதுக்கு கொடுக்கணும்? அதை நாங்களே வச்சுக்கிறோம். சரி சரி குடு குடு. நாங்க திருப்பியே கொடுக்க மாட்டோம். திருப்பி கொடுக்காத உங்களுக்கு நாங்க எதுக்குடா கொடுக்கணும்? குழப்பறான்ல? ஏய் எங்கள ஜோக்கர் நினைச்சா? பின்ன என்ன உன்னை டெண்டுல்கர் நான் நினைப்பாங்க? நீ ஜோக்கர் தான்டா. ஏய் என்னடா பயம் இல்லாம பேசுற? நானு குண்டு வச்சிருக்கிறேன். ஓ அந்த குண்டு பொண்ணை நீ தான் வச்சிருக்கிறியா? பாத்துடாடே அவ புருஷன் ரொம்ப மோசமானவன். நானே 2 தடவை மாட்டிக்கிட்டேன். ஏய் நான் வீட்டை சுத்தி வெடி குண்டு வச்சிருக்கேன்னு சொன்னா. பாஸ் இந்த வீட்டை சுத்தி வெடிகுண்டு வைக்கணும்னா 10-15 குண்டு வேணும் பாஸ். நம்ம 1 குண்டு தானே வாங்கணும். அந்த 1 குண்டு தான் வீட்டை சுத்திக்கின்னு வந்து வச்சிட்டேன். ஓ இதுதான் வீட்டை சுத்தி குண்டு வைக்கிறதா? ஏய் உங்க திமிரெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா. எங்க ராஜா வந்தானா நீங்க எல்லாம் காலி. எப்படா ராஜா வருவா? டேய் இது கிளைமாக்ஸ்ரா. எவனாவது மரத்தடியில ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தா அவன் வண்டியை திருடிட்டு கூட வருவான். ராஜா குமாரசாமி ராஜா வா. உன் நட்பை நான் பாராட்டுறேன். ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னவன காப்பாத்த வந்த பத்தியா? ஐ லைக் யூ. நான் காப்பாத்துறதுக்காக வரல. பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அதை காமிச்சிட்டு போறதுக்காக வந்தேன். நல்லா இருக்கா? ஏய் துவால அங்க பாரு கொக்கு. எங்க? இதுக்குதான் சட்டன்னா பட்டன் வைக்கணும். பாம்பு வச்சா இப்படித்தான். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நாமளே பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இல்ல. உனக்கு இந்த பாட்டு வர கேக்குதா? இப்போ என்னதான் பண்ணுது? இப்படியே படுத்துக்கோ. கல்லு குப்பை வண்டிக்கார அள்ளி போட்டு போவா. பத்துக்கோ. 1 2 3 4 எத்தனிடவா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா